அங்கேயும் பேசினுங்கண்ணா சொல்லுங்க ஐயா. மீன்லாம் எதுவும் கிடையாது உங்களுக்கு கொடுத்துடலாம். தலையே எதுவுமே கிடையாது. எது நான் கொடுத்துதா உங்களுக்கு தெரியுமா? ஒரு விஷயம் சொல்லட்டுமா? மஞ்சள் கொடுவாலாம் சாப்பிட்றீங்களா? கொடுவாலாம் வந்து முள் எடுத்து கீழே போட்டுருவீங்க. நீங்கள் எடுத்து வச்சிங்களே இப்போ கடை பரலாம். இது வந்து பல்லுலேயே ஒட்டிக்கும். ஆமாம், எலும்புன்றதே ஒன்றும் கிடையாது. ஆமாம், சாப்பிட்டு பார்த்துட்டு வந்து நல்லா இருக்குன்னு அப்பமா சொல்லுங்க. இல்லைம்மா வராது, ஐஸ் சின்னது. நல்லா சொல்கிறவங்க அப்படிதான் சொல்லணும். அது என்ன காரணம்? அவன் 48 வரானா 49 வரானான்னு செக் பண்ணேன். மறக்க முடியாது. எனக்கு ஆயிரத்தி பஸ்ல வந்து உட்கார வச்சு என்ன பேசுறாங்கன்னு புரியல எனக்கு. போர்ட்ல சேதா இருக்கும். ஷார்ட்ஸ் வீடியோ ஓடு 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 இது ஓடு. இதுக்கு பேக்கப் ஏதாவது போடுங்க. 2 பீஸா போடுவா. முதல்ல மீன் ஊத்துதா ஊத்துலையா? மீன் ஊத்துதா அப்படியே இருக்குதா? கீரலாமா? சரி போடு போடுங்க போடு கீரலாம். சரி சரி சரி. நல்லா இருக்கா? துண்டே போட்டுருக்கா? துண்டு போட்டுக்கலாம். வரணும் அப்படியே போடலாம். ரவுண்டாக போட்டுனா வராது. ஏன்னா ஹோல்ஸ் பெருசாக இருக்கும் வயிறு. இது 2 மீன். இது 2 மீன் ஒன்றா போட சொன்னீங்களா? அது 2 மீன். இது சிங்கிள் மீன் தனியாக இருக்குது. ஆனால் இதில் செனை வராது. செனை வந்து மேக்ஸிமம் ஒரு 5 கிலோக்கு மேலேயாவது வரும். அந்த பார் தனி இந்தா இந்தா இது தனியாக வெயிட்டு பங்கு வைக்கணும். தண்ணியில் மாட்டிக்கணும் போடுங்க முள்ளு. என்னக்கா நீ தான் வந்தாங்க இருந்தீங்க? ஒரு வாரம் சுட்டுவீங்க. அதெல்லாம் நம்ம கேட்டு சொல்ல முடியாது. ஆமாம், எப்படி இந்த கலை வந்து கலவ மீனோட மீன் பற்றி உங்களுக்கு தெரியாது. அவ்வளோதான் வீட்டுலேயே இங்கே தலை குடும்பத்துலாம் வேஸ்ட்டு. கலவ மீன் தான் பெஸ்ட்டு. அது ஃபுல்லாக கம்பெனி போகுது. மீன் வந்துச்சுன்னா ஒரு மார்க்கெட் எப்படி பார்த்தா நம்ம அனுப்புகிற மீன் வந்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆகும். ஏன்னா அங்கே இது வந்து யூஸ் பண்ணுறது அமெரிக்கா போகிற மீன். அது அவங்க மார்க்கெட் எப்படி இருக்குன்னு தெரியல. அவங்க ஓகே சொன்னாங்கன்னா இங்கே மீன் எப்படி தான் வந்துடுங்க. எல்லாம் விலைமாங்க. இந்த பாதி 1800, 1700, 2000 அவ்வளோதான்.
கம்மியெல்லாம் கிடையாது. மீன் இல்லை, வஞ்சிரம் வந்து 1600 ஒரு கிலோ. வஞ்சிரம் வாங்கினதோட பெஸ்ட்டு பாறை. இல்லைன்னா தூக்கி எங்கே வைக்கிறதுன்னு தெரியல. லைட்டாக எடுத்து தான் வெட்டணும் போகுது. சரியான சேர்ப்பு முடியல. ஒருத்தர் சாப்பிட்டோன்னா அவங்க குடும்பத்தில் எல்லாமே சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி தான் கொழுப்பு வர கம்மியாகுது. மீன் கொழுப்பு கிடையாது, மீன் கொழுப்பு கம்மியாகுது. அதுதான் அந்த வீட்டில் அந்த காயா எடுத்து போய் அதுவும் அங்க தூள் எடுக்கு. என்ன கீழே போடுறா? கீழே தெரியுன்னா நீ தான் போல ஏடா கீழே போடுறா. நான் எடுத்துட்டு விடு, தலையை அப்புறமா கூட வெட்டிக்கலாம். தலையை எடுத்து தரேன் நான். மேலே கொடுக்கல, அடியில் தான் இருக்குது. நான் வாங்கி வை, வாங்கி வை. போடு தோல். அது இது முருகன் போடுவோம். ஏடாடி இது எப்படி பார்த்து தெரியுமா? காலையில் வரும்போது இந்த மாதிரி பார்த்துருந்தான். இதுவும் அங்கே தான் நல்லா ஹெல்ப் தான் பார்த்தா. ஆனால் வாயை போந்து பார்த்தா 2 நிமிஷம் தான் முருகன் வந்தால் வந்து ஹெல்ப்னா. அள்ளி விட்டு வச்சா ஒரு வேலை முடியல. ஆமாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று வந்தால் படிட்டு நான் இல்லை முடிச்சு 50 கிலோ முடிச்சு 40 கிலோ மற்றது வருமா? மீன் இல்லை, வாங்க ஐயா. அப்படியா? இடம் மாறி 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 வந்துருக்கோம்.